ஒரு நாள் ஒரு விறகுவெட்டியின் கோடாரி தவறுதலாக ஆற்றில் விழுந்துவிட்டது. அந்த இடத்தில் ஆறு மிகவும் ஆழமாகவும் நீரோட்டம் வேகமாகவும் இருந்தது. விறகுவெட்டி தனது கோடாரியை தேடி மிகவும் முயற்சி செய்தான். ஆனால் அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவன் மிகவும் வருத்தமடைந்தான். அப்போது கடவுள்களின் தூதரான மெர்க்குரி விறகுவெட்டி சோகமாக இருப்பதைக் கண்டு அவன் மீது இரக்கம் கொண்டார். கவலைப்படாதே, உன் கோடாரியை நான் எடுத்துத் தருகிறேன் என்று கூறிவிட்டு மெர்க்குரி ஆற்றில் மூழ்கினார். சிறிது நேரத்தில் மெர்க்குரி தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கோடாரியுடன் மேலே வந்தார். இதுதானா உன் கோடாரி என்று கேட்டார். விறகுவெட்டி, இல்லை, அது என்னுடைய கோடாரி அல்ல. எனக்கு சொந்தமில்லாததை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றான். மீண்டும் மெர்க்குரி ஆற்றில் மூழ்கி இந்த முறை வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு கோடாரியுடன் வந்தார். நேர்மையான விறகுவெட்டி, இல்லை, அதுவும் என்னுடைய கோடாரி அல்ல என்றான். மூன்றாவது முறையாக மெர்க்குரி ஆற்றில் மூழ்கினார். இந்த முறை இரும்பால் செய்யப்பட்ட பழைய கோடாரியை எடுத்துக்கொண்டு வந்தார். அதை பார்த்தவுடன் விறகுவெட்டி மகிழ்ச்சியுடன், ஆமாம், அதுதான் என்னுடைய கோடாரி என்று கூறி அதை வாங்கிக் கொண்டான். விறகுவெட்டியின் நேர்மையை பார்த்து மெர்க்குரி மிகவும் மகிழ்ந்தார். பரிசாக அந்த தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் அவனுடைய இரும்பு கோடாரியுடன் சேர்த்து அவனுக்கு கொடுத்தார். இதில் இருந்து நாம் தெரிந்து கொண்டது: நேர்மையே சிறந்த கொள்கை.